ஜி கிரிஷ் பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அடுத்த காணொளி திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவில் மற்றும் பரிகாரங்கள் தொடர்பான தகவல்களை பதிவேற்றம் செய்ததை காண்போம் வாரீர். நன்றி. சார் நமஸ்காரம். நமஸ்காரம். நடராஜ குருக்கள். ஆமாம், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சரி. அப்கோர்ஸ் பலமுறை இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். சரி. இன்னைக்கு என் நண்பர் சுரேஷ் மூலமா உங்களை சந்திக்கிறீங்க. அப்புறம் நீங்க வந்து 4வது தலைமுறைன்னு கேள்விப்பட்டேன் என்னுடைய நண்பர் மூலமா. ஸோ இந்த கோவிலுக்கு பற்றி சரியா சொல்ற நீங்க தான் அதுன்னு நினைக்கிறேன். ஸோ திருநள்ளாறு பற்றி எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ யூடியூப்ல வருது, டிவியில தெரிகிறது எல்லாம். ஆனாலும் நீங்க 4வது தலைமுறையா உள்ள அந்த வழிவந்த குருக்கள்னால உங்க விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்தல புராணம் திருநள்ளாறு வரலாறு உங்க மூலமா தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். இது ஜி கிரிஷ் பக்தி டிவியில போட போறோம். சரி. திருநள்ளாறு நல்ல சக்கரவர்த்திக்கு விமோச்சனமான இடம் திருநள்ளாறு. பகவான் அருள் பாலிக்கிறவரே ஆயுஷ்காரமூர்த்தி சனி பகவான். சனி பகவானை தெரியாத ஆளே கிடையாது. கிரகத்திலேயே மெயினான கிரகம் அவர் சனி பகவான். ஆகையால் நவகிரகத்துக்கெல்லாம் அடக்கம் அவருக்கு கிடையாது. பெரியவர் அவர் தான் எல்லாத்துக்கும் ஆள். நம்ம கொடுக்கிறவர் பொருள் கொடுக்கிறவர், ஆயுஷ விருத்தியை கொடுக்கிறவர். மற்றபடி இரும்பு, நல்லெண்ணெய், எள்ளு எல்லாம் கொடுக்கலாம். சனிக்கிழமையில ஒவ்வொரு சனிக்கிழமையில ஒவ்வொரு கூட்டம் ஜாஸ்தி ஏராளம் பேர் வந்து தரிசனம் பண்ணியிருக்கா. மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போகிறார். எங்க தாத்தாவோட தாத்தா துரசாமி குருக்கள், யோகாம்பாள் அவங்க ஒய்ஃபு. 2வது சதாசிவ குருக்கள், அவரோட பையன். சதாசிவ குருக்கள் பிஞ்சம்மாள், அவரோட பையன் வந்து பிஞ்சம்மாள். சதாசிவ குருக்களோட பையன் சுந்தரேச குருக்கள் எங்கள் தாப்பனார். இப்போ 4வது தலைமுறை நாங்கள் இருக்கோம். நடராஜ குருக்கள் எங்கள் வகைரா இதில் இருந்துருக்கோம். மொத்தம் 4 குருக்கள். சிவாச்சாரிய அடுத்த தலைமுறை இதில் இருக்கலாம். அடுத்த தலைமுறை இருக்கா, பையன் இருக்கான். பையன் இருக்கான். அது இன்னும் தொடர்ந்து இருக்கும். உங்க சேவை பகவானுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கு. கோவில் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்க மூலமா ஸ்தல புராணத்துக்கு சொல்லணும்னா சரியா இருக்கும். நலச்சக்கரவர்த்திக்கு விமோசனால யாரும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தால் அவர் நிவர்த்தி பண்ணி வைக்கிறவர். ஆயுஷ்காரமூர்த்தி நமக்கு வேண்டியது கொடுக்கிறவர். அதனால சனிக்கிழமை தான் தரிசனம் பண்ணணுன்ற எல்லா நாள்லயும் அவரை தரிசனம் பண்ணலாம். எல்லா நாளும் எதையும் அவரை தரிசிக்கலாம். அதாவது 365 நாள் வரலாம். தாராளம் வரலாம். எல்லாம் சனிக்கிழமையிலேயே வந்தா ஏன்னா கூட்டம் தாங்கல, பார்க்க முடியலங்கிறாங்க. அதனால நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு கலெக்டர் 1000 மனு கொடுக்குறோம். அந்த மனுவை எல்லாத்தையும் பார்க்க முடியாது அவரால். ஒரு முக்கியமான மனு ஒரு முக்கியமா பார்த்துட்டு மற்ற வேலையில அவர் கவனிக்கிற மாதிரி பகவான் நமக்கு நல்லது எப்போதும் செய்வார். கெடுதலே பண்ண மாட்டார் ஆயுட்காரமூர்த்தி. ஆகையினால் அவர் எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணலாம். எப்போ எள்ளு தீபம் கோயில்ல கொடுக்குறார். அவர் கொளுத்திக்கிட்ட அவசியம். இங்க வந்து தலையை சுற்றி அந்த சனி பகவான் போறது கஷ்டங்கள்லாம் போறதுக்காக தலையை சுற்றி வைக்கணும். இப்போ அந்த தீபத்தை கொளுத்தி வைக்கிற 5 ரூபா தான் கோயில்ல. மற்றபடி அர்ச்சனையும் பண்ணிக்கலாமா, பேர நட்சத்திரம் கோத்திரங்கள்லாம் சொல்லி அர்ச்சனையும் பண்ணி வைக்கிறார். இங்க 4 குருக்கள் 4 தலைமுறையா இருந்துட்டு இருக்காங்க. வேற என்ன பரிகாரங்கள்? இப்போ வந்து ஈஸ்வரன் வந்து
தர்பாரண்யேஸ்வரர் ஆரண்யத்துக்கு அவரு முதல்ல தரிசனம் அவர் தரிசனம் பண்ணிட்டு தியாகராஜா மரகதலிங்கம் பச்சை மரகதலிங்கனுக்கு ஒரு பால் அபிஷேகம் 6 காலம் பூஜை, 5 காலம் அபிஷேகம் நடந்தது. அபிஷேகம்னா மரகத அபிஷேகம் எல்லா 4 பகவான் சனி தர்பாரண்யேஸ்வரர், தியாகராஜா, சனி பகவான், அம்பாள் 4க்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. டெய்லி நடக்குது. டெய்லி நடக்குது. ராமநாதபுரத்துல இருக்கு. ஆமா, உத்தரகோசம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் பண்ணுவாங்க. ஆமா, ஆனா அங்க நடராஜர் சிலை ரொம்ப பெருசு. ஆமா, இங்க வந்து டெய்லியுமே 5 மரகதலிங்கம் இருக்குமா, 5 தடவை பண்ணுவாங்க. என்னெல்லாம் நேரம் ஏதாவது காலையில 6 மணி, அப்புறம் 9 மணி, அப்புறம் 12:30 மணி, அப்புறம் சாயங்காலம் 5 மணி, 8 மணி. டிக்கெட்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஃப்ரீயா பாக்கிறேன். சர்வேஸ் தர்பாரண்யேஸ்வரர் பக்கத்து சன்னதி மரகதலிங்க நகைவிடங்க தியாகரம் இருக்கு. அதுல அந்த பொட்டியில வச்சு இரும்பு பொட்டியில வச்சு பூட்டிருக்கா. அந்த அபிஷேகத்தை போய் ஜனங்களுக்கு தரிசனம் பண்ணி வச்சுட்டு உள்ள போய் பூட்டிட்டு வா பூஜை ஆகி கோவிலே வந்து திறப்பாங்க. வந்து அங்க திறந்தோடனே நாங்க பூஜை பண்ணிட்டு உள்ள வச்சிருவோம். சரி, இங்க வந்து இந்த எள்ளு சுத்தி போடணும். வேற ஏதாவது பரிகாரம் இங்க வந்து பரிகாரம் நவக்கிர சாந்தி இருக்கு, ஓமன் இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நவக்கிர சாந்தி ஓமன் இருக்கு. அது செய்யலாம். அதெல்லாம் முன்பதிவு பண்ணியானோம். அதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் வந்து பண்றது? அது ஒரு நவக்கிர சாந்திங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அபிஷேகம் ஆகி பிரசாதங்கள்லாம் வாழ்க்கையெல்லாம் வழங்குவாங்க கோயில்ல, தேவஸ்தானத்துல. அது வந்து பொதுவாக கூட்டம் இருக்கிறனால ஒவ்வொரு நாளைக்கு பல பேர் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 3 நடக்கும். காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடியும். அப்புறம் 12 மணிக்கு, அப்புறம் சாயங்காலம் 5:30 மணிக்கு பண்ணிக்கிற விசேஷம் அது. சரி, இந்த கோவில் வரதுக்கு முன்னாடி நலதீரத்துல காலை நினைச்சிட்டு வரணுமா, குளிச்சுட்டு இந்த துணியை விட்டுட்டு வரணும்ன்ற எப்போதுமே அது இருக்கு. ஆனா இப்போ அது ஒரு நல சக்கரவர்த்திக்கு விமோசனம் கஷ்டங்கள்லாம் போகிறதுக்காக அது எண்ணெய் தேய்ச்சி துணி போற தலையில எண்ணெய் வச்சு முழிட்டு அது துணியை பழைய துணியை அவுத்து போட்டு துணி போனா பிணி போன மாதிரின்னு சொல்லிட்டு அந்த துணியை போட்டுட்டு புதிய வச்சு கட்டிட்டு பகவானை தரிசனம் அங்க நல விநாயகர்கிட்ட ஒரு விநாயகர் இருக்கிற அவரை தரிசனம் பண்ணிட்டு பகவான் கோயிலுக்கு வரணும். அதுதான் சாஸ்திர ஐதீகம். ஒரு துணி கிடங்கு வச்சிருக்காங்க. அது துணியெல்லாம் சுத்தப்பட அப்பப்ப எடுத்துடுவாங்க எல்லாத்தையும். சரி, வேற அதுதான் பரிகாரம்ன்றது. பகவானுக்கு எள்ளு சாதம், எள்ளு பொடி, இலச்சூர்ணம் இது விசேஷம். அவளுக்கு கொடுக்கலாம். கோயில்ல வடமாலை சாத்தி சகசநாம அர்ச்சனைன்னு உண்டு. அது பண்ணி அது கொடுப்பா. உடனே பணம் கொடுக்கலாம். வேற ஏதாவது முறை பண்றதுக்கு இருக்கா பரிகாரம்? வேற ஒண்ணும் கிடையாது இந்த கோயில்ல. நவக்கிர சாந்தி ஹோமம் தான். பகவான் புறப்பாடு தங்க காக்காவன புறப்பாடு பண்ணிக்கலாம். அதுதான் முக்கியம். அது பண்ணிக்கலாம். அந்த தங்க காக்கா புறப்பாடுல ஏதாவது குறிப்பிட்ட தினங்கள் இருக்கா? அது தினங்கள் இல்ல, பணத்தை கட்டிட்டு அவ வந்து பேர சொல்லணும் என்னைக்கு பண்ணணும்னு சொன்னா சனிக்கிழமை தவிர மற்ற நாள்ல எல்லா நாள்லயும் பண்ணிக்கலாம். ஏன்னா கூட்டம் தாங்காதுங்க. தங்கத்துல காக்கா பண்ணி பகவான் உள்பிரகாரத்தை கட்டணம் உங்களுக்கு தெரியுமா? கட்டணம் 10,000 ரூபாய் இன்னும் வச்சிருக்கா. அதுவும் நீங்க தேவஸ்தான பணத்தை பண்ணிக்கலாம். அது அவ வசதியை பொறுத்து அது பண்ணலாம். அதர்வைஸ் ஒரு எளிமையான பரிகாரம்னா இந்த கோயிலுக்கு வந்து என்ன பண்ணலாம்ன்றது நீங்க ஒரு சில வரிகளை சொன்னாங்க. எளிமையான பரிகாரம்னா சாதாரண அர்ச்சனை பண்ணிக்கலாம். அஷ்டோத்தர அர்ச்சனைன்னு பேரு. பகவானுக்கு எள்ளு சாதம் வச்சு வடமாலை சாப்பிட்டு சகசநாம அர்ச்சனைன்னு உண்டு. அது கோயில ரேட்டு 200 ரூபா இன்னும் வச்சுக்கலாம் சாஸ்திரத்துக்கு. அதை பண்ணிக்கலாம். எளிமையானது. சங்கு புஷ்பம் பூ வாங்கி அது சாத்தலாம். பகவானுக்கு கருங்கோவலை பூ உண்டு. அது விற்பனை பண்ணுவாங்க. அதை வாங்கி சாத்தலாம். பகவானுக்கு வேண்டியது வன்னி வில்வம், ஈஸ்வரனுக்கு வில்வம். பகவானுக்கு தர்பாரண்யேஸ்வரர்னா தெர்பகோடுனால தர்பாரண்யேஸ்வரர் வளர்ந்ததால தர்பாரண்யேஸ்வரர் பேரு. அதை நினைச்சு ஏதாவது முடிச்சு கிடிச்சு போடுவா காரியம் சக்சஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து அவுத்து விட்டு போன அந்த காரியம் சக்சஸ் ஆகணும். அதுதான் ஸ்தல புருஷன்றது. அது ஸ்தல புருஷன் தர்பன். நீங்க வேற ஏதாவது ஜி கிருஷ்ண பக்தி டிவி நேயர்களுக்கு சொல்ல விருப்பப்படணும் சொல்லலாம். வேற என்ன சொல்ல விருப்பம்? நீங்க இந்த மாதிரி கைங்கரியம் பக்தியில இந்த நாட்கள் பண்றது ரொம்ப விசேஷம், சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு நீண்ட ஆயுளை விட்டு சனி பகவான் மேலும் மேலும் அது நல்ல விருத்தி ஆகணும் தான் நான் பகவான் வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்றேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
நமஸ்காரத்தையும் தெரிவித்துக்கிறேன். கடைசியா நடந்த சனி பயிற்சி எப்போ ஆச்சுன்னு சொல்லுங்க. 2023 தமிழ் மாசம் சொல்றீங்க, நீங்க இங்கிலீஷ் மாசம் 20/12/23 புதன்கிழமை 5 மணிக்கு 5:10 20 நிமிடத்து மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பகவான் வந்து எல்லா ராசிக்கும் நல்லது செய்வது தான், கெடுதலும் கிடையாது. சில பேர் பயந்து அந்த ராசியில் இருக்க உங்களுடைய இதுல இந்த சொன்னீங்க சனி பயிற்சி டிசம்பர் 2023 12 ராசியில எந்த ராசி எச்சரிக்கையா இருக்கணும், இந்த ராசிக்கு நன்மை பொதுவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எந்த ராசி நன்மை, இந்த ராசி சொன்னா ஜனங்க பயப்படுறது, அதனால அதை வந்து ரொம்ப ஜாஸ்தி சொல்லக்கூடாது. பகவான் நல்லது செய்யக்கூடியவரு, அதனால நல்லதே நடக்கும். பகவான் நான் சொல்றேன், என்னோட அவளை மனசை புண்படுத்துறது விரும்பல. ஏன்னா அவளை கஷ்டப்படுத்தி இந்த பகவான் இப்படி செய்வாரோ அப்படி செய்வாரோ, படிப்பு வருமோ வள்ளியாத குழந்தைக்கு எப்படி வருமோங்கிறா. அதனால பகவான் நல்லது செய்வார் ஆயுஷ்காரமூர்த்தியினால. அதனால என்ன சொல்ல முடிந்தால் இங்க வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். அவ இஷ்டப்படி தரிசனம் சக்தி தந்தபடி பண்ணிட்டு போகலாம். இல்லாட்டா அவங்க ஊர்ல உள்ள கோவில்ல பண்ணிக்கலாம், பகவான் பண்ணிக்கலாம். ஆமா, ரொம்ப நன்றி. ஜி கிரீஷ் பக்தி டிவிலேருந்து இது என்னை வந்து பேட்டி காணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அது ரொம்ப அந்த டிவிக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். எரிவாழை வந்து இருந்து என்னை கேட்டதுக்கு நான் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்க பல்லாண்டு எல்லா செல்வத்துக்கும்.